எங்களை நேசிக்கிற மகா பரிசுத்தமான நல்ல பிதாவே, அருமையான இந்த மன மகிழ்ச்சி நாளில் நீர் உங்களோட ஜீவனை தந்து எங்கள் ஜீவனை மீட்டெடுத்த இந்த நல்ல மகிமையான நாளை நாங்கள் நினைவு கொண்டு உமது அன்பையும் ஒரு ஆணிப்பாய் நாங்கள் ரட்சிப்பு நாங்கள் நினைத்து நன்றி சொல்ல உதவிச்சிங்க. நீ பேசு நாம மகிழ்ந்து இயேசு நாமத்துக்கு நாவே. மத்தியில வாசிப்போமாக 27:46. 9ஆம் மணி நேரத்தில் இயேசு ஏலி ஏலி லாமா சபக்தானி என்று மிகுந்த சத்தமிட்டு கூப்பிட்டார். அதற்கு என் தேவனே என் தேவனே ஏன் என்னை கைவிட்டீர் என்று அர்த்தமா. அல்லேலூயா. அதாவது இயேசு எப்படி அவருக்கு பிதாகிட்ட ஒரே செல்ல பிள்ளை. அவருக்காகவே வானத்தையும் பூமியும் அவர் சுசித்தார். அவருக்காகவே இந்த சகல அண்டாசாரங்களை படைத்த தெய்வம் அவரு எதை விரும்பினாலும் அதுக்காக தான் அவர் படிச்சாரு. அது அவர் வலது பக்கத்துல ரொம்ப செல்ல பிள்ளை இருந்த ஒரு தெய்வத்தை ஆண்டவர் ஏன் கைவிட்டார்? இயேசு ஏன் கைவிட்டாரு? அவர் 2 வாட்டி கேட்கிறார், பிதாவே ஏன் என்னை கைவிட்டேன்? இது வரைக்கும் பதில் இல்லை. அல்லேலூயா. நீ நானும் தான் அந்த பதில். அல்லேலூயா. நீ நானும் தான் அந்த பதில். நான் கேட்கிறேன், இயேசு சொன்னாரு அந்த வார்த்தைக்கு பதில் கொடுக்கவே இல்லை இது வரைக்கும் பிதாவாகிய தெய்வம். புரிதலா? இல்ல. இப்ப நான் உங்களை கேட்கிறேன், பதில் யாரு? நான் தான். அவர் கையை விட்டது காரணம் என்ன தெரியுமா? இவரை கையை விட்டாதான் நம்ம கையை பிடிச்சார். அல்லேலூயா. அவரை கையை விட்டு உன் கையை கை பிடிச்சிட்டார். சாபத்திலும் அநியாயத்திலும் பாவத்திலும் அசுத்தமான உடையான செற்ற கிடந்த நம்மை தூக்கி எடுத்தார். அவரை கை விட்டுட்டாங்க. அவரை கை விட்டுதான் நான் இங்க உட்காந்துக்கிறோம். அவரை கையை விட்டு விடாதா நீயும் உட்காந்து நானும் உட்காந்து முடியாது. நம்மளை எங்க திரும்ப இருப்போம்? பரதேசிகளாக அசுத்தவான்களாக, அதாவது இந்த உலகத்துல மதிப்பு இல்லாதவர்களை போல வாழ்ந்திருப்போம். இயேசு பரிசுத்தமான தெய்வம். அவருக்காகவே சகல அண்டாசாரங்கள் படைத்தவர். அவரை கொண்டு படிச்சாரு. ஆனா அவரை மாத்திரம் என்ன பண்ணா வெறுமையா கைவிடல, அவரை சின்னபனமா ஆக்கி கைவிட்டார். அல்லேலூயா. என்னமாக்கி சின்னபனமா ஆக்கிட்டாங்க. அவரை 1 அடி 2 அடினா பரவாயில்ல, ஒரு 4 அடிச்சது மாத்திரமல்ல, அந்த கல்வாரி மலை மேல கொல்கத்தா மலை மேல சிலுவை எடுத்து அவர் மேல சுமக்க வச்சார். நாம வச்சுக்கோ, நம்ம ஆண்டவர் ஆராதிக்க போப்பா 60 நிக்கணுமா, 60 ஆண்டவர் ஆராதிக்கமா நினைச்சு நம்ம மனசு சஞ்சலப்படுகிறோம். ஆனா அவர் அப்படியெல்லாம் சஞ்சலப்படவே இல்லை. இயேசு அப்படி பட்டிருந்தாரா நீங்களும் உட்கார்ந்து நானும் நிக்க முடியாது. அல்லேலூயா. நம்முடைய தெய்வம் ஏன் கைவிட்டான்னு கேட்ட தெய்வம் இதற்கு பதில் கொடுக்கல. அவருக்கு அதுக்கு பதில் நீதான், நான் தான் அதுக்கு பதில். அல்லேலூயா. அவர் கைவிடப்பட்டது காரணம் தெரியுமா? என் பிள்ளைங்க என்ன போலவே அவரை சுசிட்டேன், என்ன போலவே அவரை படிச்சுட்டேன், என்ன போலவே உருவாக்கிட்டேன், என்னோட குணத்தை வச்சு உருவாக்கிட்டேன், என்ன பார்க்கிற வண்ணமாக அவன் அவங்களை பார்க்கணும்னு சொல்லித்தான் அவர் என்ன பண்ணாரு? அவரை கைவிட்டார். அல்லேலூயா. அவரை கைவிட்ட காரணம் இது வரைக்கும் இயேசு தெரியல. இயேசு அடிக்கும் போது கூட பேசினார். அடிக்கும் போது ஏன் அடிக்கும் கேட்டாரா? மொத்தம் வந்து காரி துப்புறான். ஏன் காரி துப்புன்னு கேட்டாரா? முள்முடி தலையில வச்சுட்டு கோல் எடுத்து அடிச்சானா பாருங்க. என்னது? கோல் எடுத்து அந்த முள்முடி இறந்து அடிச்சானா. ஏன் தெரியுமா? அவர் கைவிடப்பட வேண்டும், நானும் நீ கை தூக்கி எடுக்கப்பட வேண்டும். நாம எதெல்லாம் விடாத வேண்டிய நம்முடைய வாழ்க்கையில இயேசு ஏற்றுக்கொண்டிருக்கிற உண்மைதான். நான் இயேசு ஏற்றுக்கொண்டிருக்கிறேன், இயேசு சொந்த ரட்சகர், என் இயேசு அப்பா என் அப்பா தான் சொல்றோம். இயேசுக்காக நான் என்ன தெரிவிக்கிறேன்? நான் விட வேண்டும். தேவன் தமது ஒரே பேர குமாரனை விசுவாசிக்கிற எவனும் கெட்டு போகாமல் நித்திய ஜீவன் அடைபடிக்கு அவரை இவ்வுலகில் தந்து நம்ம அன்பு கூர்ந்த அந்த தெய்வத்துக்கு நான் என்னத்தை விட்டுக்கிறேன்? நான் சொல்ற வார்த்தை புரியுதுங்களா? என்ன விட்டுக்கிறேன்? இல்ல என்னதான் அவருக்காக நான் செய்து விட்டுக்கிறேன்? இதுதான் சத்தியம். அவரே விட்டுட்டான் தெய்வம். பாருங்க, அவரை விட்டு கொடுத்தாரு. நம்மளால கோபத்தை விட முடியல, பிறரை மன்னிக்கிறத விட முடியல, பிறரோடு அன்பா இருக்கிறத விரும்புறது இல்லை. இதெல்லாம் குணத்தை நம்ம மூணு சாட்சி நம்ம கேட்டுட்டோம். முன்ன 3 வார்த்தையை கேட்டுட்டோம். இன்றைக்கு ஆண்டு விரும்புகிறதுமா நீ நான் விடாத பிற பழக்கத்தை விட்டு வர வேண்டும். அவர் கை தூக்குன்னா நீ விட்டு வர வேண்டும். இல்ல நான் இங்கதான் இருப்பேனாக்க அவர் அடிபட்டது வீணாகி போகுது.
எனக்காக உனக்காக கல்வாரி சிலுவையில் அடிபட்டு நொறுக்கப்பட்டு அதாவது அவர் சின்னாவிடமாக்கி என்னையும் உன்னையும் பிதாவாகிய தெய்வம் கை தூக்கி எடுத்ததை நாம் நினைக்க வேண்டும். இன்னைக்கு ஒரு நாள் நினைச்சா போதுமா? நம்ம அம்மா இன்னைக்கு ஒரு நாள் ஏசாமியை அடிச்சதை நினைச்சா போதுமா? சொல்ல மாட்டேங்குது பதில் யாரும். ஒரு நாளைக்கு நினைச்சா போதுமா வருஷத்துல? அப்ப நம்ம எப்ப நினைக்கணும், நாம் உயிர் உள்ள வரைக்கும் அதை நினைச்சுட்டு தான் இருக்கோம். அல்லேலூயா. உயிர் உள்ள வரைக்கும் அதை நினைக்கணும். என்ன விஷயம்னாக்க, இவர் இங்க கைவிட்டது மாத்திரமல்ல, இன்ன வரைக்கும் உனக்காக எனக்காக பிதாவின் வலது பட்சத்தில் உட்கார்ந்து பரிந்து பேசி கேட்கிறார். அல்லேலூயா. பிதாவே மன்னிங்கப்பா. இங்க மன்னிப்பு கேட்ட தெய்வம் இன்ன வரைக்கும் பிதாவின் வலது பட்சத்தில் உட்கார்ந்து போயிட்டு, பிதாவே செல்ல தப்பான்டான் மன்னிங்கப்பா, நாளைக்கு மறந்து விடுவோம்பா, நாளைக்கு கனி கொடுத்துருவாம்பா, மன்னிங்க மன்னிங்க. இது வரைக்கும் உனக்கு எனக்கு பரிந்து பேசுகிற தெய்வம். இந்த நல்ல தெய்வத்தை அன்பை புரிந்து கொண்டா என் வாழ்க்கை அவருக்காக மாறிடும். அவர் வாழ்க்கை எனக்காக கொடுத்தாரு, என் வாழ்க்கைலாம் என்ன இல்ல அவருக்கு நான் கொடுக்க மனசு வர மாட்டேன். நீங்க கொடுத்து பாருங்க, அந்த தெய்வம் கைவிட்ட தெய்வம் கை தூக்கி எடுத்து எப்படி நினைப்பாரு, அவர் தோல் மேல தூக்கி வச்சு அநேக ஜனங்களுக்கு உங்களை காண்பிப்பார். எப்படி காண்பிப்பானா, நீ ஆசீர்வதிக்கப்பட்டவராக, நீ சமாதானம் உள்ளவராக, நீ தேவனுக்கு பயந்தவராக உங்களை காண்பிப்பார். என்ன விஷயம்னா, இயேசு அதுக்காக கைவிடப்பட்டார். மீண்டும் வாசிக்கலாமா? 9ஆம் மணி நேரத்திலே இயேசு ஏலி ஏலி லாமா சபக்தானி என்று மிகுந்த சத்தமிட்டு கூப்பிட்டார். அதற்கு என் தேவனே ஏன் என்னை கைவிட்டீர் என்று அர்த்தமாம். அதாவது எப்படி கூடுவானா, மிகுந்த சத்தமிட்டு, அந்த ஒரு சத்தத்தை இன்ன வரைக்கும் பைபிள்ல யாரும் கூப்பிடல. மிகுந்த சத்தமிட்டு கூப்பிட்டு, தேவன் என்ன பண்ணாரு, என்னை என் வார்த்தையை விட்டீங்க, நான் உங்களுக்கு சித்தத்தை தானே செய்தேன், உங்களுக்காக நீங்க சொன்னீங்க, அடிக்கும் போது கூட நான் என்ன பண்ணல, அப்படி கூட பண்ணல ஆண்டவரே, என்ன போய் கை விட்டீங்களாப்பா. ஆனா அப்படிதான் சொல்லியிருப்பாரு, அப்பா நான் உன்னை கைவிடுதான்பா, என் பிள்ளைங்களெல்லாம் ரட்சிக்க போறேன். அல்லேலூயா. இந்த பாவத்திலும் சாபத்திலும் வாய்ந்திருக்கிற பிள்ளைகளை ரட்சிப்பதுக்காக நம்ம உன்னை நான் கைவிட்டுன்னு பிதாவின் முகத்தை திருப்பி கொண்டார். அல்லேலூயா. நம்மளோட பிள்ளைங்களை யாரும் 2 அடி நம்ம முன்னால அடிச்சா நம்ம பார்த்து சும்மா இருக்குமா? ஐயா சும்மா இருக்குமா? வரும் பாருங்க. நம்ம பிள்ளை நம்ம பேசாம போனாலும் நம்ம பிள்ளைங்க யாரும் அடிச்சா நமக்கு என்ன வரும்? கோவம் நம்ம அறியாம வரும். நம்ம பிள்ளைங்க நமக்கு சண்டை ஆயிருக்கும். ஒரு வேளை ரோட்ல இருக்கிற யாரா ஒருத்தன் அடிச்சிட்டானா, என் பிள்ளை அடிச்சா சொல்லி நாம போய் கேட்பது உண்மையானா? சும்மா 10 மாசம் சுமந்து பெற்ற நமக்கே இந்த அளவுக்கு இருக்குனாக்க, அவர் வானாதி வானங்களை படித்து சகல சந்தாசனை அவருக்காக படித்து அவர் செல்லமான பிள்ளைக்காக படித்து அவர் முள்முடி தலையில வச்சு அடிக்கும் போது கூட ஒரு வார்த்தை கூட பேசல. அப்படிதான். அல்லேலூயா. அப்ப இதுல இருந்து என்ன தெரியுதுன்னா, நானும் நீயும் அவரை ரொம்ப நேசிக்கணும். இதுக்காகத்தான் அவர் கைவிடப்பட்டார். வசனம் வேற எதுக்காக இல்ல. அதனால அந்த வார்த்தையில கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. அவர் கைவிடப்பட்ட காரணம் என்னாலதான். அவர் கைவிடப்பட்ட காரணம் உங்களாலதான், நம்மளாலதான் ஆண்டவர் கைவிடப்பட்டார். அந்த கைவிடப்பட்ட தெய்வத்தை நாம் நினைத்து நினைத்து நன்றி சொல்ல வேண்டும். கர்த்தர் இந்த வார்த்தையை ஆசீர்வதிப்பாராக.